மனசுல என்ன ஊட்டியில இருக்கேன்னு நினைப்பா? இப்படி பல்லெல்லாம் டைப் அடிச்சிட்டு வர? பல்ல டைப்பிங் கிளாஸ்க்கு ட்ரைனிங் அனுப்பியிருந்தேன். கேக்குறத பாரு. டேய் குளிருதுடா. ஏன்டா ஏசியை இவ்ளோ ஃபுல்லா வச்சிருக்க? குளிச்சிட்டு வெளிய வந்தோனே குளிர் தாங்கல. எது? இடி வெயில் பல்ல காமிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்க? உனக்கு குளிருதா? டேய் இப்பதானடா குளிச்சிட்டு வரேன். அதான் குளிருது. ஏன்டா இவ்ளோ ஃபுல்லா வச்சிருக்க? அட பாவி, 10 போதல வச்சிருக்க. அப்புறம் குளிராம என்னடா பண்ணோம்? என்னடி பாடி இது? இவ்வளவு வீக்கா இருக்க? இங்க பாரு, என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்டி. நிறைய திங்கணும். இப்படி ஒட்டடை குச்சி மாதிரி இருந்தனா அப்படிதான் இருக்கும். ஹலோ ஹலோ, போதுமான அளவுக்கு தின்னுட்டு தான் இருக்கோம். ஆமா ஆமா, தின்னுட்டாலும். அப்பா, இப்பதான் கொஞ்சம் குளிர் அடங்கி இருக்கு. அம்மா, நீ என்னடா இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? நான் குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நீ போய் குளிச்சிட்டு கிளம்புவ. நான் எந்திரிக்கும் போதே கிளம்பி இருந்த. ஆமாண்டி, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். எலெக்ஷன் டியூட்டி போட்டிருக்காங்களா, அதான் சீக்கிரமாவே போகணும். என்னது சீக்கிரம் போணுமா? அப்ப என்ன காலேஜ்க்கு யாரு டிராப் பண்ணுவா? ஏய், அது உன்கிட்டயே சொல்லணும்னு நினைச்சேன்டி. நான் இன்னைக்கு சீக்கிரம் போகணுமே, என்ன பண்றது? அண்ணன் கூட வேணா போறியா? முத்து அண்ணா கூடயா? அவருக்கு ரைஸ் மில்ல வேலை இருக்குமேடா. அவருக்கு ரைஸ் மில்ல வேலை இருக்குன்னு தெரியும். அவரை நான் சொல்லல. நான் சொன்னது உங்க அண்ணன் கூட போறியான்னு கேட்டேன். சூரிய அண்ணா கூடவா? ஏண்டி, உனக்கு என்ன 10 அண்ணனா இருக்கு? ஒத்தைக்குன்னு ஒரு அண்ணன் வச்சிருந்தீங்க. அவனையும் சின்ன வயசுல தொலைச்சுட்டீங்க. ஏதோ என் புண்ணியத்துல கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். இல்ல, சொன்னேன். அதான் உனக்கு அண்ணன் இருக்கார்ல, அவரு கூட போறியான்னு கேட்டேன். ஓகே ஓகே, நீ ஒன்னும் என்ன டிராப் பண்ண வேணா. நான் என் அண்ணன் கூடவே போய்க்கிறேன். பேச்செல்லாம் ரொம்ப வலுவா இருக்கு. ஏண்டா, நீயும் உன் தங்கச்சியும் எவ்வளவு சீன் போட்டீங்க. அதுல ஒரு 10% கூட நான் பண்ண வேணா. எப்படி நீயும் உன் தங்கச்சி ஷாலினியும் சீன் போட்டீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணன் சூர்யாவை இறக்குறேன்டா. நாங்க 2 பேரும் பாட்ட போடுறோம்டா. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண, அந்த பாசத்தில் அவனத அடிச்சுக்க ஊரில யாரும் கிடையாது. சாவடிக்கிறாளே. எப்படியெல்லாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீயும் உன் தங்கச்சியும் வெறுப்பேத்துனீங்க. மறக்க மாட்டேன்டா, மறக்கவே மாட்டேன். ஹோ, இப்ப அதை ரீக்ரியேட் பண்ணி என்ன வெறுப்பேத்த போற, அப்படித்தானே? ஆஃப் கோர்ஸ் டா, ஆஃப் கோர்ஸ். அன்னைக்கே நினைச்சேன்டா, என் அண்ணனை கண்டுபிடிச்சு என் அண்ணனும் நானும் உங்க 2 பேரும் வெறுப்பேத்தணும்னு அப்பவே நினைச்சு வச்சிருந்தேன். அதை இதுக்கப்புறம் எப்படி ரீக்ரியேட் பண்றேன்னு மட்டும் பாரு. அப்படியா மேடம்? பண்ணுங்க பண்ணுங்க. அப்பாடா, இப்பதான்டா குளிரு மொத்தமா இல்லாம போச்சு. சாருக்கு ரொம்ப குஷியோ? ஆமா, ஏன் நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நான் எப்படி நினைப்பேன்? கண்ணாடி முன்னாடியே நிக்கிற, உன்னைவே பார்த்து பாட்டு பாடிக்கிற, அதான் சாருக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். இல்ல, என்னமோ தெரியல, எல்லா நாளை விட இன்னைக்கு ஒரு ஸ்டெப் அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியா? இது அப்படியாவா? ஏன் உனக்கு தெரியலையா? இங்க கொஞ்சம் திரும்ப பார்த்து சொல்றேன். திரும்பிட்டேன், பார்த்து சொல்லு. என் புருஷன் எப்போதுமே அழகுதான். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அழகு, நாளைக்கு கம்மி அப்படின்லாம் கிடையாது. வருஷத்துல 365 நாள், மாசத்துல 30 நாள், வாரத்துல 7 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு எல்லா நாளுமே எல்லா நொடியுமே என் புருஷன் அழகுதான். பாரா, ஓய் பொண்டாட்டி, என்ன புருஷனையே சைட் அடிக்கிறியா? ஆமா, என் புருஷனை நான் மட்டும் தானே சைட் அடிக்க முடியும். வேற யாராவது அடிக்க விட்டுருவேனா? எப்போதும் நான் நினைப்பேன், எனக்கு மட்டும்தான் உன்னை பிடிக்கணும், உனக்கும் என்ன மட்டும்தான் பிடிக்கணும்னு. வேற யாருக்காவது உன்னை பிடிக்க விட்டுருவேனா? அதேதான். எனக்கு காலேஜ் போனா படிக்கவே தோணலப்பா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். அங்க மேம் பாட்டுக்கு நடத்திட்டு இருப்பாங்க, நான் பாட்டுக்கு இங்க நோட்ல உன்னை வரைஞ்சிட்டே உட்கார்ந்திருப்பேன். அடிப்பாவி. பேசாம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்ல இருந்துக்கவா? உன்னை பார்த்துட்டே இருக்கலாம்ல. உதவிலும். இங்க பாரு பொண்டாட்டி, இன்னும் 2 வருஷம் தான் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன, நீ டாக்டர் ஆயிடுவ. அதானே உன்னோட கனவு. நான் எங்க போறேன்? உன் கூடயே தான் இருப்பேன். உன் கூட உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். நீ உன்னோட படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. கொஞ்ச நாள் தான், அப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? புரியுது, இருந்தாலும் இங்க பாரு, டாக்டர் ஆகணுங்கிறது உன்னோட கனவு. கஷ்டப்பட்டு படிக்கிற, தயவு செஞ்சு அதுல கோட்டை விட்டாத. நீ எப்படி என்ன போலீஸ் ஆக்கி அழகு பாத்தியோ அதே மாதிரி உன்னை டாக்டர் ஆக்கி நானும் அழகு பார்க்கணும். டெய்லி காலையில போலீஸ் யூனிஃபார்ம்ல காலர் பட்டன் நீ தானே எனக்கு போட்டு விடுவ. ஆமா, அதே மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது ஸ்டெத்தஸ்கோப்பை நான் உன் கழுத்துல மாட்டி விடணும். அதுக்கான நாள் சீக்கிரமா வரணும். ஓகேவா?
ஓகே, எல்லாம் புரியுது மச்சான். ஆனா என்னால ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்க முடியல. ஆ, என்ன விஷயம்? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. நம்மளோட லைஃப நம்ம எப்பதான் ஸ்டார்ட் பண்றது? இல்ல நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல, நமக்குன்னு ஐடென்டிட்டி வேணும்ல. அதான் எனக்கு உன்கிட்ட கேட்க தயக்கமா இருந்துச்சு. நீ என்ன மனசுல நினைச்சிருக்கேன்னு புரியணும். இதை என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? இது நீ என்கிட்ட மட்டும்தானே கேட்க முடியும். ஆமாண்டா, இருந்தாலும் இங்க பாரு பொண்டாட்டி, எனக்கு நீ நினைக்கிறது புரியுது. ஒரு பொண்ணா நீ நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உன்னோட ஐடென்டிட்டி கண்டிப்பா குழந்தைகிட்ட மட்டும் இருக்குன்னு நினைச்சிடாத. உன்னோட ஐடென்டிட்டி உன்னோட ப்ரொஃபஷன்ல தான் இருக்கு. நீ நல்லா படிக்கணும், படிச்சு டாக்டர் ஆகணும். டாக்டர் நிம்மதி அப்படின்ற பேரு தான் உன்னோட ஐடென்டிட்டி. நீ படிக்கிற விஷயங்கள், அந்த கல்வி இருக்கு பாத்தியா, அதுதான் உன்னோட ஐடென்டிட்டி. ஆமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ என்ன போலீஸ் ஆகணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண, அதே மாதிரி தான் நீ டாக்டர் ஆகுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னைக்கு டாக்டர் ஆகுறியோ அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கல்யாணம் வேணும்னா அப்படி இப்படி சீக்கிரம் நடந்திருக்கலாம். ஆனா குழந்தை கண்டிப்பா இப்ப கிடையாது. அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஷியோரா இருக்கேன். ஓய், என்ன பேச்சை காணோம்? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்லடா, எனக்கு புரியுது. இருந்தாலும் ஹே, என்னடி இருந்தாலும் பொறுத்தாலும்ட்டு இவ்ளோ பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல போய் படிப்போ. பிச்சிருவேன் பிச்சு. ஒழுங்கு மரியாதையா படிக்கிற வேலையை பாரு. என்ன பாவி, செவனேன்னு உட்கார்ந்திருந்த கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு நீ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கியா? லூசு, படி, அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அகர என்ன பாக்குறல, பிரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, குழந்தை நம்மள நைட் எல்லாம் தூங்கவே விட மாட்டாங்க. ஆமா, எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கவே முடியாது. ஐயோ, கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விளையாட்டு காட்டணும், குளிப்பாட்டணும், தூங்க வைக்கணும்னு 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் நீ பண்ணிருவியா? ஐயோ, நான் படிக்கணுமே. அதத்தான் சொல்றேன், படின்னு. ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அகரனை பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. இதுல இன்னொரு குழந்தையா? அப்பாடியோ, முடியாதுடா சாமி. அதத்தான் சொல்ல வந்தேன். நல்ல வேலைடா, நான் கேட்டோனே நீ ஓகே சொல்லியிருந்த. அவ்வளவுதான், நான் டாக்டர் ஆகியிருக்கிற கனவெல்லாம் புஸ்ன்னு புஸ்வான மாதிரி போயிருக்கோம். எனக்கும் ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம் பொண்டாட்டி. அதுக்காக தான் சொன்னேன். குழந்தை எப்ப வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனா படிக்கிறது அந்தந்த ஏஜ்ல கரெக்டா பண்ணிக்கணும். ஓகேடா. இதுக்கப்புறம் இந்த தாட்லாம் எனக்கு வரவே கூடாது. நான் படிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிடும். அதானடா? அதேதான். சீரியஸா நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த இடத்துல 100% சொல்றேன். சத்தியமா நீ கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். இதுவே வேற ஒருத்தரா இருந்தா அவங்களோட என்ஜாய்மெண்ட்காக கண்டிப்பா நான் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீ என்ன அந்த பக்கத்து வரவே விட மாட்டேங்கிற. அப்படியே வந்தாலும் டைவர்ட் பண்ணி விடுறல. சத்தியமா ஆதி, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா. உன்னை கண்டிப்பா யாருக்கும் தரமாட்டேன், நானே வச்சுப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. கண்ணாவன் காலடி உள்ளே என் கால்கள் நான் சேர்ப்பதும், கண்மூடி நான் சாய்வதும், கனவோடு நான் தோய்வதும். கண்ணாவன் காலுறை உள்ளே என் கைகள் நான் தோய்ப்பதும், உள்ளூர தேன் பாய்வதும், உயிரோடு நான் தேவதும். ஹே, சரி சரி, டைம் ஆயிடுச்சு. உன்கிட்ட பேசிட்டே அப்படியே விட்டுட்டேன் பாரு. டைம் ஆகுது, எலெக்ஷன் டியூட்டி. நான் கிளம்புறேன். ஓகேடா. சரி, சூர்யா கூட நீ பத்திரமா போயிட்டு எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா கால் பண்றேன். சரிடி, பாய். பாய்டா, லவ் யூ. லவ் யூ. அகரன் செல்லம், அப்பாவை கொஞ்ச நாளா ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? அதான் என் மேலேயே படுத்து தூங்குறீங்களா? கீழே இறக்கி விட்டா ஒரே அழுக. டே, எனக்கு ரைஸ் மில்லுக்கு வேற டைம் ஆகுதுடா. நீ நல்லா என்கிட்ட ஒட்டிக்கிட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறல்ல? என்னடா பேசுற? நீ இங்கதான் இருந்தாகணும், உன்னை வேலைக்கெல்லாம் விட மாட்டேன்னு சொல்றியா? ஆமா, அப்படியே சொல்லிட்டா மட்டும் இருந்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பீங்க. ஹே, என் புள்ளைக்காக நான் இருப்பேன்டி. புள்ளைக்காக மட்டும் தானே இருப்பீங்க, எங்களுக்காக என்ன இருக்கவா போறீங்க? உனக்காக இருந்துட்டாலும் நீ அப்படியே கிளுகிளுன்னு என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு தான் அடுத்த வேலை பாப்ப. என்னங்க? ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். தோ ஆரம்பிச்சிட்டா. கேட்கணும்னு நினைச்சேன், கிழிக்கணும்னு நினைச்சேன்னு. சொல்லு, என்ன கேட்கணும்னு நினைச்ச? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி இங்க நானும் நீங்களும் எடுத்த போட்டோ தானே இருந்துச்சு. அதுவும் நம்ம கல்யாணத்தப்ப உடனே எடுத்த போட்டோ. அந்த ஃப்ரேம் எங்க? அத காணோம். அதுக்கு பதிலா அகரனோட போட்டோ இருக்கு.
ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ தான் இருந்துச்சு. அதுதாங்க. எங்க அது? யார் இத மாத்தி வச்சது? நான் தான் மாத்தினேன். ஏன்? நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தல, அதான் அந்த போட்டோவை போட்டு உடைச்சிட்டேன். என்னது? உடைச்சிட்டீங்களா? ஏங்க? ஆமா, கொஞ்சம் நஞ்சமாடி என்ன டார்ச்சர் பண்ண. நீ பண்ண டார்ச்சருக்கு எனக்கு வந்த கோபத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நல்லா சிரிச்சிட்டு வர இருந்தியா, போட்டு ஒரே போடா உடைச்சிட்டேன். என்னங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? ஊரை கூட்டி ஸ்டேஜ் போட்டு சொல்லட்டா? யாரு கேட்ட நீங்க உடைச்சீங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதே போட்டோ புதுசா ஃப்ரேம் போட்டு வேணும். தருவாங்க. இங்க பாரு, உன் ஆசைக்கு வேணா அதே போட்டோவை ஃப்ரேம் போட்டு தரேன். ஆனா தயவு செஞ்சு செவுத்துல மட்டும் மாட்டிராத. ஏன்? எனக்கு பிடிக்கல. நீ வேணும்னா பாத்துட்டே உட்காந்துரு. ஆனா செவுத்துல அகரன் போட்டோ மட்டும் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல? அந்த அளவுக்கு ஆக்கிட்ட. கல்யாணம் ஆகி புதுசுல முதல்ல நீ என்கிட்ட அந்த போட்டோ ஃப்ரேம் ஆசைப்பட்டு கேட்ட. அடுத்த நாளே அந்த போட்டோவை பெருசா ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து மாட்டினேன். ஆனா இப்ப அதை பார்க்க எரிச்சலா வருது. ஓஹோ, சரி சரி, இருக்கட்டும். இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. புள்ள தூங்குறான். அவனை தொட்டில போட்டுட்டு நானும் ரைஸ் மில்லுக்கு போகணும். என்னது? ரைஸ் மில்க்கு போறீங்களா? ஏங்க, இப்பதான் பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு. உடனே ரைஸ் மில்க்கு போகணுமா? உடனே போகாம நடந்த பிரச்சனைக்கு என்ன 1 மாசம் லீவ் எடுத்துட்டா போக முடியும்? அத சொல்லலங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நாளைக்கு போங்கல. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறேன்? நீ ஏதாவது நோய்னு கேள்வி கேட்டுட்டு இருப்ப, நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஐயோ, இந்த மனுஷன்ட்ட எது பேசினாலும் பால் போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, சாதாரணமா போய்கிட்டு இருக்கு. இந்த சொத்தை எப்பதான் நம்ம பேர்ல எழுதி வாங்குறது? இந்த ஆதியும் நிம்மதியும் வேற நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்ந்து தொலைஞ்சிச்சுங்க. இப்ப அதுங்க குழந்தைய பெத்து சொத்தெல்லாம் வாங்குறதுக்குள்ள நம்ம எப்படியாவது வாங்கணுமே. அதுக்கு என்ன பண்ணலாம்? அட, ஷாலினின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதை வச்சு மூவ் பண்ண வேண்டியதான். வேதா, புள்ளைய புடி, அவனை தூங்க வை. நான் ரைஸ் மில்ல போய் ஒரு எட்டி பாத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. முக்கியமான விஷயமா? ஆமாங்க. நீ பேசுறது ஃபுல்லாவே தேவையில்லாததா இருக்கும். அது தேவையில்லாததுலயும் என்ன முக்கியமானது சொல்லி பார்க்கலாம். என்னங்க, சும்மா என்ன ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கலாம் ஒரு அண்ணனா பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? இதுல என்ன ஓட்ட வந்துட்டாரு? எது? என்ன கேட்ட? அண்ணனா பொறுப்பா நடந்துக்கிறேனாவா? அதெல்லாம் என் தம்பியை நான் நல்லா தான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. அதானே, எப்ப பாரு தம்பி தம்பின்ட்டு. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்றதே மறந்துடுவீங்க போலயே. ஏன், என் லட்டுக்கு என்ன பிரச்சனை? அந்த லட்டு தான் பூந்தி ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்டேன். என்னது? கல்யாணமா? வயசான கிளவி வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கலான்னு பாக்குறீங்களா? ஏன் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அவதான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கால. நல்லா எழுதுனா எக்ஸாம். எங்க அவளுக்கு வயசு என்ன ஆகுது? அந்தந்த வயசுல கல்யாணம் பண்ண வேணாமா? இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணாதானே அவ வாழ்க்கையிலயும் அவ நல்லா இருப்பா. சீக்கிரமா ஒரு நல்ல பையனா பாருங்க. இப்பையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் டக்குன்னு கிடப்பாங்க. என்ன? இல்ல, சொல்ற விஷயம் என்னமோ கரெக்ட் தான். ஆனா சொல்ற ஆளுதான் எனக்கு தப்பா தெரியுது. ஏங்க எப்போதுமே என்ன தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறீங்க? நீ ஏதாவது கரெக்டா பண்ணாதானே உன்னை கரெக்டான கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். இல்லங்க, நான் ஷாலினியோட நல்லதுக்காக தான் சொல்றேன். சரி, நீ சொல்ற விஷயம் வேணா கரெக்டா இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு தேவை இந்த ஷாலினி வீட்டை விட்டு வெளியே போகணும். அவ கல்யாணம் ஆகி போகும்போதே சொத்தை பிரிச்சிடணும். அதுக்காக தானே இப்ப அந்த ஷாலினிக்கு கல்யாணம் ஆடி போட்டிருக்கேன். இந்த சொத்துல 3 பேருக்கு பங்கு இருக்கு. இவருக்கு, ஆதிக்கு, ஷாலினிக்குன்னு. நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பாத்துட்டா அவளோட பங்க இவங்க 2 பேருக்குமே கொடுத்துட்டு போயிருவா. ஷாலினி இந்த வீட்டை விட்டு போனாதான் நம்மளுக்கு சந்தோஷமே. ஆதி பிரச்சனையே கிடையாது. ஆதி அவங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா கொடுத்துருவான். எப்படியாவது இந்த சொத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. கடவுளே, இந்த பிளான் அது ஒர்க் அவுட் ஆகணும். இந்த ஷாலினிக்கு ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். வேதா, என்னங்க? புள்ளைய பொடி, நான் ஷாலினியோட கல்யாண விஷயமா அம்மா கிட்ட போய் பேசுறேன். உங்க அம்மா கிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஷாலினி கிட்ட சொல்லுங்க. நானும் வரேங்க, நம்ம பேசுவோம். சரி, அவ சாயந்தரம் தான் வருவா, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க. என்ன நாத்தனாரே, இப்பெல்லாம் ஒரே கலர்ஃபுல்லா இருக்கீங்களே. அழகா ஜட பின்னி பூ வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுறீங்க. அதுலயும் கலெக்டர் ஹாஃப் சாரி எல்லாம் கட்டுறீங்களே. என்ன பண்ண? எல்லாம் உங்க அண்ணனுக்காக தான். என்னது என்ன சொன்னீங்க?
அப்ப இல்ல ஒரு சேஞ்சுக்காக தானே சொன்னேன். ஓ சேஞ்சுக்கு. நம்பிட்டேன். ஆமா இப்படி புனிதமா கிளம்பி எங்க போறீங்க? நான் எங்க போறேன், லைப்ரரிக்கு தான் போறேன். லைப்ரரிக்கு? என்னமோ சரியில்லையே நாத்தனாரே. அட போங்க நீ. என்ன சேஞ்ச்? ஒரு சேஞ்சும் கிடையாது. எனக்கு ஹாஃப் சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதான் கட்டியிருக்கேன். ஹாஃப் சாரி மட்டும் கட்டியிருந்தா கூட பரவாயில்லையே, ஆனா எக்ஸ்ட்ராவா ஃபேஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு மேக்கப் பண்ண கூட தான் பிடிக்கும். அதான் ஹாஃப் சாரியும் போட்டுட்டு மேக்கப்பும் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஆமா நீங்க என்ன பேகெல்லாம் மாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணனையும் காணுமே. வருவான், அவனுக்காக தான் வெயிட் பண்றேன். ஓ ஓகே ஓகே. ஆமா நீ எதுக்கு இங்க நிக்கிற? நானும் கிளம்பணும், கொஞ்சம் டைம் இருக்கு. டைம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே நடந்து போய் பஸ் ஏறிடுவேன். சரி எப்போ எக்ஸாம்? இன்னும் 5 டேஸ்ல எக்ஸாம். பயமா இருக்கா? ரொம்ப. இந்த வருஷம் அண்ணன் மாதிரி எப்படியாவது கிளியர் பண்ணிடணும். எல்லா எக்ஸாமையும் அடிச்சு தூக்கி கலெக்டர் சீட்ல எப்படியாவது உட்காரணும். அதுதான் என்னோட ஆசை. அடிச்சிடலாம், கவலைப்படாத. ஆமா அண்ணி, உங்களுக்கு லேட் ஆகலையா? அண்ணன் ஏதாவது டியூட்டில இருக்க போறா, நீங்க கால் பண்ணி கேளுங்க. எங்க அண்ணன் எந்த டியூட்டில இருக்காரு? அவர்தான் படிச்சிட்டு இருக்காரு. இது இப்ப உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உங்க அண்ணன் வராரா? ஆமா என் அண்ணன் சூர்யா தான் வரான். ஐயோ ஏங்க இது முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஏன் வா, நான் தான் ஷாலினின்னு அவருக்கு தான் தெரியாதே. இப்ப மட்டும் இங்க வந்து என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான். நான் தான் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிரும். ஐயோ இப்படியாவது எஸ் ஆகணுமே. ஷாலு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. லேட் ஆகுதா? இப்பதான் டைம் நிறைய இருக்குன்னு சொன்னேன். அது தெரியாம சொல்லிட்டேன். இப்பதான் டைம் பார்த்தேன், லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். இவ்ளோ நேரம் ஜாலியா தான் பேசிட்டு இருந்தா, எங்க அண்ணன் வரான்னு சொன்னோனே உடனே கிளம்பணும்னு சொல்றா. என்ன ஷாலினி, இன்னும் எங்க அண்ணனுக்கும் உனக்கும் நல்ல முட்டிக்கிட்டு தான் இருக்கு போல. ஆமா உங்க அண்ணனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஹே என் லைஃப்ல இனிமே பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற பாசன் உங்க அண்ணன் தான். நாத்தனாரே வேண்டாம், இதுக்கு முன்னாடி நீங்க எங்க அண்ணனை பத்தி பேசும்போதே எனக்கு கோவம் வரும். ஆனா இவன் தான் என் கூட பிறந்த அண்ணனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பேசுறேன், வேண்டாம் சொல்லிட்டேன். என்கிட்ட மட்டும் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காரு, அதெல்லாம் இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல. நீயே தானே காலேஜ்ல போய் எங்க அண்ணனை சேர்த்து விட்ட, அப்புறம் என்ன மறுபடியும்? இருந்தாலும் கண்ணாடி ஒரு வாட்டி உடைஞ்சிச்சுன்னா அதுல விரிசல் இருக்கதான் செய்யும், அதை ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படிதான் நானும் உங்க அண்ணனும். டயலாக்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அண்ணே வந்துட்டேன். ஐயோ சரி உனக்கு ஒண்ணு எங்க அண்ணனை பிடிக்க வேணாம். எங்க அண்ணன் வந்துட்டான், நான் கிளம்புறேன். நல்ல வேலை சூர்யா உள்ள வரல. சீக்கிரம் வாடாமா, காலேஜ்க்கு டைம் ஆகுதுல. சூர்யாவோட குரல். அண்ணா காலேஜ்ல ஒன்னும் டைம் ஆகல, என்ன ஒரு காஃபி ஷாப் கூட்டு போறியா? நம்ம 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்புறமா காலேஜ்க்கு போலாம். ஓகேடாமா போலாம். இவ்ளோ அழகா ஆமாடாமா போலாண்டாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னையும் அப்படி கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ சூர்யா, என்ன எதுக்கு இப்படி மாத்துறீங்க சூர்யா? எனக்கு உங்க குரலை கேட்டாலே நல்லா இருக்கு. அடடா, நம்ம ஆதியும் நிம்மதியும் எவ்வளோ அழகா பேசிக்கிட்டாங்க. ஆனா ஆதி சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்ட்ல. என்னதான் நிம்மதி ஒரு பொண்ணா இருந்து யோசிச்சாலும் ஆதி ஆம்பளையா இருந்து யோசிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். அப்புறம் வேதாவ பாத்தீங்களா, அடுத்த பிளான போட ஆரம்பிச்சிட்டா. போடட்டும், எல்லாம் நன்மைக்கு தான். அவ ஆரம்பிச்சு வைக்கிறா, ஆனா அது எல்லாம் சந்தோஷமா தானே முடியுது. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா வேதா இப்பதான் மாப்பிள்ள பாக்கணும்னு அடி போட்டிருக்கா. அதுக்கே நம்ம ஷாலினியும் சூர்யாவும் சேர்ந்துருவாங்க போலயே. ஆனா கண்டிப்பா ஷாலினி சூர்யா சேர்றதுல வேதாக்கு பிடிக்காம தான் இருக்கும், பாக்கலாம். அப்புறம் நம்ம குட்டி தங்கம் எப்ப சூர்யா கிட்ட அவங்கதான் ஷாலினின்னு சொல்ல போறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம 2 வீடியோ போடுறதா போஸ்ட் போட்டிருக்கோம். ஈவினிங் வீடியோ 6 மணிக்கு மேல வரும், மறக்காம பாருங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல மட்டன் பிரியாணியும் சிக்கன் குழம்பும். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சண்டே ஸ்பெஷல், கண்டிப்பா நல்ல நான்வெஜ் கட்டியிருப்பீங்க, மறக்காம சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, ஈவினிங் வீடியோல சந்திப்போம். பாய்.